அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். ஸோ இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது ரமதான் நம்ம அடையிறதுக்கு. ஸோ எல்லோரும் துவா செய்யுங்க. ரமதான் மாதத்தில் அதிகமான துவா செய்யுங்க, அதிகமான அமல்கள் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சஹருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு உப்புக்கண்ட சம்பல் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மட்டன் உப்புக்கண்டம் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட உப்புக்கண்டம் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உப்புக்கண்டம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மட்டன் வாங்கி, எலும்பில்லாத மட்டன் வாங்கி கொஞ்சம் இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி அரைச்சி இதே மாதிரி பண்ணலாம். ஸோ நான் உப்புக்கண்டம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெந்நீரில் ஊற வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கடையில் அந்த தட்டின உப்புக்கண்டத்தில் உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேறவே வச்சுக்கிறேன். எதுக்கு இந்த மேரினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா உப்புக்கண்டத்தில் ஏற்கனவே நம்ம நிறைய மசாலா போட்டு தானே காய வச்சு எடுத்து வச்சுருப்போம். எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அதனால அதில் இருக்க உப்பு இதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் லைட்டாக உப்பு, மஞ்சள் தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு வந்து உப்புக்கண்டம் எடுத்திருக்கேன். அதே 1/4 கிலோ அளவு வெங்காயம், ஒரு 10 இல்லைன்னா 15 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம வந்து உப்புக்கண்டத்தை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மசாலாவாக ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்பவே கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் பிளாக்காக நிறைய பேர் வறுத்துருவாங்க. அது கொஞ்சம் நம்ம விட்டுட்டாலும் ஆயில் இல்லையா டக்குன்னு கருத்துரும். ஸோ அதனால் கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கருக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சம்பல் ஃபுல்லாகவே நமக்கு சாப்பிடும்போது கசப்பான ஒரு டேஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பூண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ பச்சை மிளகா வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க உப்புக்கண்டம் இருக்குது இல்லையா, ஸோ தட்டின உப்புக்கண்டம் அதை வந்து போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அது ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும் நமக்கு அந்த கறி பீஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ அரைச்ச இந்த உப்புக்கண்டத்தை லைட்டாக அந்த உப்புக்கண்டம் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பேனில். அது கூடவே இந்த அரைச்ச மிக்ஸை அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம். ஃபைனலாக எலுமிச்சப்பழம், அரை எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து மேலே அப்படியே விட்டுட்டு நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியது தான். சுட சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து மட்டன் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருக்கேன், சிக்கன் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ஃபிஷ் ஊறுகாய் இதெல்லாம் வந்து சகருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். ஏற்கனவே இது முந்தின வருஷம்லாம் போட்டிருக்கேன் இந்த இதெல்லாம். ஸோ இந்த தடவை இந்த மாதிரி சம்பல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் உப்புக்கண்டத்தில். உப்புக்கண்டம் வந்து சகரில் எப்பயுமே நாங்கள் வந்து பொரிப்போம் தட்டி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சகருக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரசம், சாம்பார், தயிர் எதுக்காக இருந்தாலும் சூப்பராக ஒத்து போகும்.
ரமதான் மந்த்துக்கு முன்னாடி எல்லா ரிலேட்டிவ்ஸையும் போய் பார்த்துட்டு வந்துடுறது ஒரு வழக்கமாகவே இருக்கும். பெரியவங்கள்லாம் பார்த்து துவா வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த மந்தில் எங்கேயுமே வெளியே போக முடியாதுல்ல, அதனால். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கசின் சிஸ்டர்ஸ், சாச்சி, பெரியம்மா எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இஃப்தார் கிட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் ஊது, அப்புறம் சார்கோல் வச்சுட்டு, அப்புறம் சின்ன சின்ன அக்சசரிஸ், ரிங்கு, அப்புறம் ஹிஜாப் பின்ஸு, அப்புறம் பேண்ட், இந்த மாதிரி கிளிப், அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 10 பேருக்கு வந்து கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி ஹேம்பர் பேக் பண்ணுற வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து அதை பண்ணுறது, வீடியோ பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு, நம்ம சிஸ்டர்ஸ்க்கு வந்து இது கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆசையாக பேக் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என் கூட சேர்ந்து நௌரினும் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் இஃப்தார் கிட் மாதிரி ஏதாவது பண்ணலாம், இஃப்தாருக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங், அப்புறம் நன்னாரி சர்பத், அப்புறம் சப்ஜா சீட்ஸ், அப்புறம் ஜெல்லி பேக் ஒன்று எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு 100 ml பாட்டிலில் வந்து நான் நன்னாரி வந்து போட்டு கொடுத்தேன். என்னோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 rupees தான். அதுக்குள்ளே வந்து ஒரு 10 பேருக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ண முடியும், கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் எனக்கு வந்து ரமதான் மந்த் வருது. இஃப்தாருக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த நன்னாரி சர்பத், டேங், அப்புறம் சப்ஜா சீட், ஜெல்லி மிக்ஸ் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த பேக், அப்புறம் அந்த ஒரு நன்னாரி சர்பத் நான் ஊற்றினேன் இல்லையா, அந்த பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் பஜாரில் நூல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பேக் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் கவர் பண்ணி நான் போட்டுட்டேன். அப்படியே ஒரு மாதிரி பேக்டாக நல்லா இருந்துச்சு. இது வந்து முந்தின நாள் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் மீட் பண்ணோம். எல்லோரும் வந்து சிட்டி சென்டரில் தான் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக மீட் பண்ணோம். ஒருத்தரும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே சாச்சி வந்து சூப்பராக கீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக என்னோடய இந்த குக்கிங்லாம் பார்த்துட்டு நிறைய பேர், நீங்கள் எங்கே ரெசிபீஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ நல்லா குக் பண்ணுறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேட்பீங்க. ஸோ எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் பெரியம்மாவும் சரி, எங்கள் சாச்சிங்களும் சரி சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் நிறைய இன்ஸ்பயர் ஆகி குக்கிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ என்னோடய கடைசி சாச்சி வந்து கீர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஷீர் குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் அதிகமாக போட்டு எங்களுக்காக அவ்வளோ ஆசையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய பேர் உங்களோட மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபீஸ் ஏன் இன்னுமும் வரவே இல்லை, இவ்வளோ டிலே பண்ணுறீங்களே, சீக்கிரமாக போடுங்க வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டிஎம் பண்ணியோ மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. ஸோ இந்த தடவை எனக்கு ரொம்ப டைட்டாக போச்சு டைம். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால என்னால் மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஃபுட்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியல. பட் ஆனால் நான் ஒரு சில ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி வைப்பேன். ஸோ அதை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வருஷம் மேனிட்ரி நோம்பு கஞ்சி ப்ரீமிக்ஸ். ஸோ அதுதான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த விதமான ரைஸாக இருந்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, இதை மூணுத்தையும் வந்து கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுட்டு வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுதோ டக்குன்னு இதிலேருந்து 1 கப் எடுத்து நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணிடலாம்.
ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கஞ்சி குடிக்கவே மாட்டாங்க. வீட்டில் தான் அவங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, கேரட்லாம் வதக்கி குக்கரில் அழகாக பண்ணி எடுத்துடலாம் இந்த ப்ரீமிக்ஸ். அடுத்து வந்து அடை ப்ரீமிக்ஸ் தான் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கு நோன்பு திறந்துட்டு இந்த அடை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வெல்லம் வச்சு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. இப்போ நான் காட்டுற 1 கப்பில் அரிசி எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, சிறுபருப்பு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்து எடுத்திருக்கேன். நான் 4 பருப்பு ப்ளஸ் அரிசி 5 ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதையெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ரொம்பவும் பட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அது கூடவே உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த அடை மிக்ஸ் ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் அடை சுட்டுக்கலாம், குழி பணியாரம் சுட்டுக்கலாம், புணுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அது பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நோம்பு கஞ்சி மிக்ஸ் அண்ட் அடை மிக்ஸ் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடை ப்ரீமிக்ஸ்லேருந்து ஒரு 1/2 கப் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 கப், 1/2 கப் மாவுனா அந்த 1/2 கப்லேயே வந்து நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த பருப்பு, அந்த மாவெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், உப்பு சேர்க்க வேணாம், காரத்துக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தோசை தவாவில் அப்படியே அடை நெய் விட்டு 2 சைட் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா செம்மையான அடை ரெடி. ரமதான் டைம் அப்படின்றதுனால மட்டும் இல்லை, இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட அழகாக ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடை பக்காவாக ரெடி ஆகிடும். இது கூட ஒரு அவியல் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எனக்கு வெல்லத்தோடு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அடை தான். அடுத்து என்னங்க, இந்த கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை இல்லை அப்படின்னா ரமதானில் எனக்கு தோசை மாவு இல்லைன்னா எப்படி கை உடஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரிங்க. ஸோ எப்பயுமே சமோசா, சிக்கன் சமோசாவாக இருக்கட்டும், மட்டன் சமோசா, இல்லை நார்மல் வெஜ் சமோசா இருக்கட்டும், இந்த கொண்டக்கடலை வந்து அந்த சமோசா ஃபில்லிங்கில் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதே மாதிரி கார்னும் மேனிட்டரி. ஸோ என்னோடய ஃப்ரீசர் இப்படி தான் இருக்குது இன்ன நிலமைக்கு. கொஞ்சம் சிக்கன் சலாமி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடய ரெசிபி வந்து இதோ வந்துகிட்டே இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீட் இருக்குது, ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கார்னும் இது மட்டும்தான் வச்சுருக்கேன், கொண்டக்கடலை மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஒயிட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எப்போயுமே நான் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதுதான் இருக்குது, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது என்னோடய ஃப்ரீசர் இன்ன நிலமைக்கு. பெருசாக வந்து ஃபுட்ஸ், மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இந்த தடவை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கல. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நௌரீனுக்கு இந்த ஜவ்வரிசி வடகம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் சரி அதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், வீட்டில் போட்டால் எப்படி வருது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. செம்மையாக வந்திருந்தது. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பண்ணுறதுக்கு. என்ன காயறதுக்கு தான் ஒரு 3-4 நாள் ஆகுது. இப்போ வெயில் நல்லாவும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜவ்வரிசி வந்து ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தாலும் ஒரு கிளாத்தில் அதை போட்டு தண்ணி நல்லா வடியட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி பேனில் கீழே வந்து ஆயில் தடவிட்டு, நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு தாங்க பண்ணேன். நிறைய பேர் வந்து பிளேட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரிங் மாதிரி வச்சு கூட பண்ணுறாங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு அவிச்சு எடுத்தேன். ஸோ நம்ம இட்லி எப்படி அவிக்கிறோம் அதே டைம் ஒரு 7 to 8 minutes அவிச்சிங்கன்னா போதும், சூப்பராக அது வந்து வெந்து கிடச்சிருது. ஆறுனதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் எடுக்கணும். சுட சுட எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே வரமாட்டேங்குது. நான் இந்த ஷீட்டில் தான் வந்து காய வைக்க போகிறேன் இந்த வடகத்தை.
கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி அழகாக நமக்கு எடுக்க வரும். நீங்கள் சூடாகவே எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுக்கவே வராது, கஷ்டமாயிடும். ஸோ இது அப்படியே வந்துட்டு நல்லா ஒரு 4 நாள் காய விட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக வந்திருந்தது. நௌரினுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சஹர் டைமில் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த ஊறுகாய் பண்ணுறது, வடகம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். வடகம் பண்ணோன்னா மாவு அரிசி ஊற போட்டு மாவு அரைச்சி அதை கிண்டணும், இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். பட் இந்த ஜவ்வரிசி வடகம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மெட்ராஸ் சமையல் ஒரு ரெசிபி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக இதை நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும் ரமதானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்னோடய மசாலாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ போன்லெஸ் சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சியில். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சோம்பு தூள் கடைசியாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கன் ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் அந்த சோம்பு தூள், கரம் மசாலாலாம் போட்டால் அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கொயர், ரவுண்ட் ஷேப் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை, சிக்கன் பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது ஸ்டீம் ஆகிறதுக்கு. உள்ளே நல்லா குக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நைஃப்லலாம் டூத்பிக் வச்சு நல்லா குத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்டரில் வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நமக்கு பன்னீர் மாதிரி கட் பண்ண வரும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணி எந்த டிஷ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர்மாவாக பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அதை ஸ்க்ரம்பிள் பண்ணி சமோசாக்குள்ளே வச்சு ஒரு சிக்கன் சமோசா மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுற மாதிரி இந்த க்யூப் வச்சு நீங்கள் சிக்கன் பட்டர் மசாலா பண்ணலாம். ஸோ நோம்பில் நிறைய ரெசிபீஸ் இதை வச்சு வரும். பிஸா மேலே நீங்கள் டாப்பிங் கூட இந்த சிக்கன் பீசஸ் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இதை நான் ஃப்ரீசரில் வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபியும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரமதானுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு குட்டி வேலை தான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டிஷ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர், ஆரஞ்சு, ரெட் ஃபுட்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணும்போது அது வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் பண்ணேன், நான் நிறையா பண்ணல. இது நல்லதில் தான் ஹெல்த்துக்கு. ஸோ ஏதாவது ஒரு 2 டிஷ்ஷுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அடுத்து ரமதான் ஷாப்பிங் ஹாலுக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ ரமதானுக்காக என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். ஸோ வருஷம் வருஷம் வாங்குகிற ஐட்டம்ஸ் தான். ஒரு சில டைம் வந்து எனக்கு நியூவான ஐட்டம்ஸ் நிறையா வந்து கிடைக்கும். இந்த தடவை நான் பெருசாக ஷாப்பிங்லாம் பண்ணிக்கல ரமதானுக்காக. வெளியே எங்கேயும் பெருசாக போகல. பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே நம்ம ஜாம்பஜார்க்குள்ளேயே வாங்கிட்டேன் நான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேரமல் புட்டிங் பேக்கர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இது போன வருஷமே நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நௌரினுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரமல் புட்டிங். அதனாலேயே வந்து நான் நிறையா வாங்கி வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நமக்கு டயர்டாக ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுற அன்னைக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இது சட்டுன்னு பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ ஒரு புட்டிங் பண்ணி முடிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெல்லிஸ், அப்புறம் க்ரீன்ஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த பிராண்டில் வந்து மேனிட்ரி வருஷம் வருஷம் வந்து வாங்கிடுறது கேரமல் புட்டிங். அப்புறம் கொஞ்சம் ஜெல்லி, இதெல்லாம் ஏதாவது ஃபலூடா அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லிலாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஃபலூடா மிக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மேங்கோ ஃப்ளேவர். ஸோ வருஷம் வருஷம் இந்த ஃபலூடா ப்ரீமிக்ஸ் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் ஃபலூடா மிக்ஸ் வெளியே வாங்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சாக்லேட் ஸ்ப்ரெட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏதாவது டெசர்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்லாம் வாங்க மாட்டேன். இந்த தடவை சரி ஒரு டெசர்ட் வந்து மைண்டில் இருக்குது. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்விஸோட சமோசா பேட்டி, ஸ்ப்ரிங் ரோல்ஸ், இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பரோட்டா ஷீட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பஃப் பேஸ்ட்ரி இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஸ்டாக் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமதானுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வருமா. சரி அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாசஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், அப்புறம் கடல் பாசி, இதெல்லாம் மேனிட்ரி. ஸோ கடல் பாசியும் சப்ஜா சீட்ஸும் முன்னாடியே வாங்கிட்டேன். அதனால் பாதாம் பிசின் மட்டும் இப்போ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் சிரப், இது இல்லாமல் வந்து இதுவும் நன்னா
நன்னாரி சர்பத்தும் இல்லாமல் நமக்கு அந்த 1 மந்த் ஓடவே ஓடாது. அது அப்புறம் நௌரீனுக்காக வந்து லிச்சி அண்ட் வாட்டர்மெலன் க்ரஷ் மட்டும்தான் இந்த தடவை வாங்கியிருந்தேன், வேறு எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் ஹெர்ஷேஸ் சிரப் வந்து மேனிட்ரி, அது இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் ஏதாவது மில்க் ஷேக்லாம் போடணும்னா தேவைப்படும், அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நன்னாரி இல்லாமையும் ஓடவே ஓடாது. ஸோ அதுவும் ஒரு பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நியூவாக வந்து இந்த தடவை வந்து டேங் வந்து வேறு பிராண்டில் வந்து வாங்கியிருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு எனக்குமே தெரியாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெல்லி மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல பிராண்ட், சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் மிட்டாய் மேடு தான் கிடச்சிச்சு. எனக்கு வந்து மில்கி மிஸ்ட்டில் வந்துட்டு அந்த கண்டென்ஸ்டு மில்க் பேக் வந்து கிடைக்கல, அதனால் அது வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரமதானுக்கு நான் இப்போதைக்கு வாங்கியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரிப்பேர் தான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிறை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்களும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் ரமதான் vlogல உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். இஃப்தார் ரெசிபீஸில் வந்து உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துட்டே இருங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான இஃப்தார் vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.